ஃபைனலி த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ராயன் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாயிடுச்சு. எஸ், இது தனுஷ் அவர்களுடைய 50வது படம். இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே வந்து இது கண்டிப்பா வேற மாதிரி ஒரு படமா இருக்க போதுங்கிறத அது காட்டிகிட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு மாதிரி பிளட் ஷெட்டா இருக்கிற மாதிரியே தான் அதோட போஸ்டர்ஸா இருக்கட்டும், அதோட பாடல் அந்த அடங்காத அசுரந்தா பாடல் வரும்போது ஒரு டோனா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் இருந்தது. ஸோ ட்ரெய்லர் வந்தோடனே அந்த கேரக்டர் ரிவீல் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. இந்த ட்ரெய்லர் பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர்ல பெருசா இதுதான்ப்பா ஸ்டோரி, இதுதான் வந்து படத்தோட கோருங்கிறத ரிவீல் பண்ணல. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்ஃபெக்டா ஃபுல் டீட்டெயிலிங்கா கொடுக்காம, ஆனா இதெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸான கேரக்டர்ஸும் உள்ள இருக்கு. ஏன்னா ராதிகா மேம்லாம் நடிச்சிருக்காங்கிறத அவங்களே ஒரு பேட்டியிலலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் ரிவீல் ஆகாம இருக்கு. பட் ரிவீல் ஆன எல்லா கேரக்டர்ஸையும் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் கோனா பி மேசிவ் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ராயன் படம் ஒரு பிளட் ஷெட் இருக்கிற ஒரு படமா இருக்க போது, நிறைய ஃபைட்ஸ் மேசிவான அந்த பிளட் இருக்கிற மாதிரி தான் இருக்க போது. படத்துக்கு ஆல்ரெடி ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து வார்த்தையினாலயா இல்ல வந்து வர ரத்தத்தினாலயாங்கிற ஒரு யோசனை மட்டும் இருந்துட்டே இருந்தது. ஸோ வர ரத்தத்தினால அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்லயே வந்து பாத்தீங்கன்னா, துஷாரா விஜயன் வந்து தனுஷ் அப்படி மேல தண்ணி ஊத்துவாங்க மேல இருந்து. அவரோட மேல இருந்து அந்த பிளட் எல்லாம் அப்படியே போகும், ஃப்ளோ ஆகி அப்படியே வாட்டரா போகும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபைட், மேசிவான ஃபைட்டுக்கு அப்புறமா அவங்க பண்ணுற ஒரு ஷாட்டு தான் அதுவாக இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் அவர்கள் வந்து ஒரு மென்டராக வரப்போறாரு. அதை வந்து கிளியராக நம்ம ட்ரெய்லர்லேயே பார்க்க முடிஞ்சுது. ஆரம்பத்திலேயே வந்து ராயன் கிட்ட அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் அவரே வந்து எஸ்ஜே சூர்யா கிட்ட ராயனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குங்க போது, அவர் கண்டிப்பாக படத்தில் வந்து ஒரு மென்டராக தான் நம்ம தனுஷ் அவர்களுக்கு வராரு. அண்ட் இதில் தனுஷ் அவர்களோட கேரக்டரை இந்த ட்ரெய்லர் முழுசாக பார்க்கும் போதுமே எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்களோட கேரக்டர் வந்து ஒரு அதிகம் பேசாத சட்டிலான கேரக்டரா தான் இதுல பிரசன்ட் பண்ண போறாங்கிறது கிளியரா தெரிஞ்சுது. இப்போ வரைக்குமே தனுஷ் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி காட்டவே இல்லை. அது சம்பந்தமான பாடலும் வரல, அது சம்பந்தமா ட்ரெய்லர்லயும் எதுவும் காட்டப்படல. ஸோ தனுஷ் அவர்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல பேர் இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதே சமயத்துல ஒரு மாதிரி ரிசர்வ்டான கேரக்டரா காட்டுறாங்க. போஸ்டர்ஸ்லயுமே ரொம்ப இறுக்கமா இருக்காரு. படத்தோட ட்ரெய்லர்லயுமே ரொம்ப இறுக்கமா தான் இருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் இந்த படத்துல அப்படிதான் அவர் டிசைன் பண்ணியிருக்காருங்கிறது இது மூலியமா கிளியரா தெரியுது. அண்ட் அந்த போஸ்டர்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல அந்த ட்ரெய்லர்ஸ்லயா இருக்கட்டும், பார்க்கும்போது ஃபீல் ஆகிற விஷயம் இது வந்து ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா தான் இருக்க போகுது. மேபி அந்த ஃபேமிலியை சேவ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. மெயினா இந்த ட்ரெய்லர்ல நான் ஒருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா அவரை பத்தி பேசி ஆகணும். நார்மலா ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கிற எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சட்டிலா இருந்த மாதிரி இருந்தது. அவர் ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாரு, அவன் போடுற மாதிரி தான் இங்க வந்து போடட்டுங்கிறது ரொம்ப எக்ஸ்பிரசிவா இல்லாம அவரோட எப்பவும் இருக்கிற எக்ஸ்பிரஷனை விட கொஞ்சம் குறைச்சு கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் சட்டிலான கேரக்டரா தான் பிளே பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வரும், சிங்கம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அனிமல், ஆனால் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னு பார்க்கும்போது ஓனாயின்னு சொல்லும்போது எஸ்ஜே சூர்யாவையும் காட்டுறாங்க, நம்ம சித்தப்பு சரவணனையும் காட்டுறாங்க, பிரகாஷ் ராஜையும் காட்டுறாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சது, பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு போலீஸ்காரராக வராரு. அவர் வந்து மேபி அந்த ஆஃபீஸராக இருக்கலாம், அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுறேன்னா என்கவுண்டர் பண்ணி இந்த ரவுடிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மேபி ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ அவரோட கேரக்டர் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் சரவணன் அவர்கள் ஒரு பெரிய டானா வராருங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வரும்போது எல்லாரும் வணக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவர் பார்க்குற பார்வையா இருக்கட்டும், அதை வந்து நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் தனுஷ் அவர்களோட வெப்பனா இந்த படத்துல ஒன்று வந்திருக்கு, அதாவது ஹூக். அவர் அந்த பாட்டிலேயே ராயன் ரம்பிள் பாட்டிலேயே அதை நிறைய யூஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த ட்ரெய்லர்லயுமே 2-3 இடத்துல வந்து அவர் அந்த அந்த ஆயுதத்தை தான் யூஸ் பண்றதா காட்டுறாங்க. ஸோ ஹுக்கு தான் இந்த படத்துல தனுஷ் அவர்களோட ஆயுதமா இருக்க போகுது. அண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ட்ரெய்லர்ல ரஜினி சார் ரெஃபரன்ஸ் இருந்து. என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ரஜினி சார் இல்ல, பாஷா படத்தோடைய ரெஃபரன்ஸ் நம்ம வேணா சொல்லலாம். நீங்க வந்து கை கட்டி இப்படி நின்றுட்டு இருப்பாரு, தனுஷ் வந்து இப்படி நின்றுட்டு இருப்பாரு. என்னடா சொன்ன, உடனே வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாருன்னு கேட்டோடனே மன்னிப்பு கேட்டேன் அப்படிப்பாரு. எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது பாஷாவோட ஃபீல் கொடுத்துச்சு. என்ன சொன்னேன்னே, உண்மையை சொன்னேன் அப்படின்னே, அந்த ஃபீல் தான் எனக்கு அந்த ஒரு இடத்துல கொடுத்துட்டே இருந்தது. மெயினா இந்த ட்ரெய்லரோட பேக் போனா இருந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் வந்திருந்தது, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு படம் ரொம்ப க்ளோஸ் டு வாட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறத அதை நம்ம ட்ரெய்லர்லையும் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் வந்து கடைசி ஷாட்ல அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படி இந்த 3 பேர் மழையில போகும்போது
உசுரே நீதானேன்னு ஒரு ஹை பிச் எடுத்தாரு. அங்கேயே நான் ஆஃப் ஆயிட்டேன். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னுமே ஹை பண்ணி விட்டுருக்கு. ஸோ பல கேள்விகள் எல்லாருக்கும் இருந்தது. இது செல்வராகவனோட கதையை வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரா? இல்ல வந்து செல்வராகவனே படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரா? இல்ல ஒருவேளை இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்குமோன்னு பல கேள்வி இருந்தது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்டென்ஸா ஏதோ வந்து வெற்றிமாறன் சார் படம், செல்வராகவன் சார் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் குடுத்திருந்தது. இந்த ட்ரெய்லர்ல இன்னொன்னு நோட் பண்ணீங்கன்னா, சரவணன், சித்தப்பு சரவணன் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க. அவர் லைட்டா சிரிப்பாரு. அந்த ஷாட்ல இருக்கிற வீடும் அதே மாதிரி வந்துட்டு கடைசியில தனுஷும் அண்ட் சுந்தீப் கிஷனும், காளிதாஸ் ஜெயராமும் சேர்ந்து ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு இடம் காட்டுவாங்க. அந்த வீடும் கிட்டத்தட்ட வந்து சிமிலாரிட்டிஸ் நெறையா இருக்கு. மேபி அவரோட வீட்ல நடக்கிற ஒரு ஃபைட்டா கூட இருக்கலாம். அண்ட் ஏன் சரவணன் அவர்களே வந்து ரூட் எடுக்க போற ஒரு ஃபைட்டாவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா, தனுஷ் அண்ட் எஸ்.ஜே. சூர்யாக்குள்ள இருக்கிற ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போகுது, தனுஷ் அண்ட் பிரகாஷ் ராஜ் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பல எக்ஸ்பெக்டேஷன இது கிரியேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது அப்பா, பையனா நடிச்சிருந்தாங்க. ஸோ இது ஆப்போசிட்டா வரப்போறாங்களாங்கிற கேள்விலாம் நெறையா ஓடிட்டே இருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்த வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணி விட்டுருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ட்ரெய்லர் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த ஒரு வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் திஸ் விஜய் பிரணேஷ் சைனிங் ஆஃப்.